வணக்கம். இந்தியாவின் முன்னணி ஆட்டோமொபைல் தயாரிப்பு நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் அமெரிக்காவின் முன்னணி எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவுடன் கூட்டணி செய்யக்கூடும் என்ற தகவல் முதலீட்டாளர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலால் பங்குச்சந்தையில் டாடா மோட்டார்ஸ் பங்குகள் சிறிது உயர்வை கண்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் CLSA எனும் சர்வதேச தரகு நிறுவனம் டாடா மோட்டார்ஸின் பங்கு மதிப்பீட்டில் மாற்றம் செய்து அதன் தரத்தை மேம்படுத்தியுள்ளது. டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிடுகிறது. இந்தியாவில் தனது முதல் உற்பத்தி ஆலையை அமைப்பதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்தியாவின் EV சந்தை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு டெஸ்லா ஒரு உள்நாட்டு கூட்டணியை தேடுகிறது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் ஏற்கனவே எலக்ட்ரிக் வாகன துறையில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் டாடா மோட்டார்ஸுடன் டெஸ்லா கூட்டணி அமைத்தால் பலரும் அதனை வெற்றிகரமான ஒப்பந்தமாக கூறுவார்கள். டாடா மோட்டார்ஸின் உற்பத்தி திறன், இந்திய சந்தை பற்றிய அனுபவம், வணிகத்திறன் ஆகியவை டெஸ்லாவுக்கு பெரிய பலமாக இருக்கும். இந்த தகவல்களின் பின்னணியில் டாடா மோட்டார்ஸ் பங்குகள் 1.3% உயர்ந்து ரூபாய் 690.95 உயர்ந்துள்ளன. இதன் மூலம் டாடா மோட்டார்ஸின் எதிர்கால வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. EV சந்தையில் அதிக பங்கு பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. அவுட் பெர்ஃபார்மன்ஸ் என்ற தரத்திலிருந்து உயர் நம்பிக்கை அவுட் பெர்ஃபார்மன்ஸ் என உயர்த்தியுள்ளது. இதன் குறிக்கோள் விலையை ரூபாய் 930 என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போதைய விலையை விட 30% அதிகமாக உயர வாய்ப்பு இருப்பதாக CLSA மதிப்பீடு செய்கிறது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் துறையின் வளர்ச்சி டாடா மோட்டார்ஸின் ஒரு முக்கியமான பகுதியாக உள்ளது. இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிரிவு உலகளவில் பிரபலமான லக்ஸுரி கார்கள் தயாரிக்கும் நிறுவனம். தற்போதைய பங்குச்சந்தை மதிப்பீடுகளின்படி JLR பங்குகளின் மதிப்பு ரூபாய் 320, ஆனால் அதன் குறிக்கோள் விலை ரூபாய் 450 இருக்கிறது. இது தற்போதைய நிலையை விட 29% அதிகமாக வளர வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் வட்டி வீதங்கள் உயர்வது, உலகளாவிய சந்தையில் கோரிக்கை குறைவது போன்ற காரணங்களால் சிறிய தடைகள் உள்ளது. 2024-25 நிதியாண்டின் 3வது காலாண்டில் டாடா மோட்டார்ஸின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 22% குறைந்து ரூபாய் 5451 கோடியாக இருந்தது. ஆனால் நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் ரூபாய் 3343 கோடியுடன் ஒப்பிடும்போது 63% உயர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவில் கார் விற்பனை எதிர்பார்த்ததை விட அதிகம் இருந்தது. பங்குச்சந்தையின் ஒப்பீடு கடந்த 5 வர்த்தக நாட்களில் டாடா மோட்டார்ஸ் பங்கு விலை 0.12% உயர்ந்துள்ளது. நிஃப்டி 50 குறியீட்டு எண் 3.7% வளர்ச்சியடைந்துள்ளது. இதன் மூலம் டாடா மோட்டார்ஸின் பங்கு கடந்த சில மாதங்களில் சரிந்தாலும் தற்போதைய தகவல்கள் காரணமாக மீண்டும் வளர்ச்சி பெற வாய்ப்பு உள்ளது. இந்திய அரசு 2030க்குள் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை அதிகரிக்க உறுதிப்படுத்தியுள்ளது. டெஸ்லாவின் நுழைவு இந்தியாவில் டெஸ்லா தொழிற்சாலை அமைத்தால் EV தொழில் பெரும் வளர்ச்சி பெறும். ஏற்கனவே இந்திய EV சந்தையின் 80% பங்கை கொண்டுள்ள டாடா மோட்டார்ஸ் டெஸ்லா கூட்டணியால் இன்னும் வலுவாக முடியும். மேலும் CLSA நிறுவனத்தின் தர உயர்வு, JLR வளர்ச்சி, இந்திய EV சந்தையின் எதிர்கால வளர்ச்சி ஆகியவை டாடா மோட்டார்ஸின் பங்குகளுக்கு மேலோட்டம் கொடுக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியாக வலுவடைந்தால் இந்தியாவின் எலக்ட்ரிக் வாகன தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம். மேலும் முதலீட்டாளர்கள் மற்றும் வாகன சந்தையின் எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கும்.